அது உண்ட தங்கச்சி இல்லை, என்ற மனுஷின்ற தங்கச்சி. பூரண கும்பம் தாங்கி நடந்தால் நூலிடை பாவம் தாங்காது. இந்த களை பிடுங்குறன்னு சொல்லி இதில் இருந்த மணத்தக்காளி அதை பிடிங்கி போட்டு பார்த்தால் பந்தயம் பிடிக்கிறான். உண்ட திராட்சை தான் அந்த மாதிரி வந்திருக்கான். ஒரு பெரிய அறுவடை விளைச்சலண்டா சொல்லு தரேன். சரியோ என்ன நிறைய எக்கச்சக்கமாக கிடக்கிறேன். என் பேரோட விடுங்க. நீ தங்கச்சி அந்த பூஞ்சி விதை என்ன மாதிரி பூத்து குலுங்கி இது பாருங்க. இந்த செவ்வந்தி இலையும் சீனியாசிலாம் சண்டை பிடிக்க மாட்டேன். வரைக்கும் சண்டை பிடித்தாங்களே இல்லை தானே. துளுஸ் என்ற நகரத்துக்கு வந்து கிட்டத்தட்ட 5-6 நாட்களாக விட்டுது. எல்லாத்தையும் முடிச்சு கொண்டு பெருசாக இடங்கள் சுற்றி பார்க்கல. என் மகன் வீட்டு வேலையாலே வந்தது. அப்போ நாங்கள் இப்போ என்னென்னு சொன்னால் இப்போ நாங்கள் அவசரமாக எங்கே விடுறோன்னு சொல்லுங்க. அப்போ எங்கண்ட ஊருக்கு போகிறோம், பரிசுக்கு போகிறோம். எங்கண்ட ஊரண்டு சொல்கிறேன் இல்லை, எங்கண்ட ஊரண்டால் இலங்கையில் தான் சொல்ல வேணும், ஈழத்தில் சொல்ல வேணும். இது பரிசுக்கு போகிறோம். பரிசுக்கு எங்களுக்கு போக வேண்டிய அவசரம் என்னென்றால் கண்டுகாலிகளை எல்லாம் விட்டுட்டு வந்தேன் நான். அதுகளுக்கெல்லாம் இதான ஒன்று என்றால் ஒரு ஆள் ஒழுங்கு செய்தது. அவர் நல்லபடியாக பார்ப்பேன். யார் சொல்லுங்க அப்போ என் தம்பி ஒஞ்சாதி அவள் தான் அந்த வேலைகள் எல்லாம் இந்த தண்ணிகள் ஊற்றுறதுக்கு எல்லாத்துக்கும் 5-6 நாள் இந்த வெயில் வெக்கைக்கு பாடிப்போம். என்ன இப்போ நாங்கள் அவசரமாக ஊருக்கு போய் பார்க்கணும் என்ன நிலைமையில் இருக்குதுன்னு சொல்லி பாருங்க போவோம். சனங்கள் எல்லாம் அமைதியாக காத்திருக்குது. நல்ல வசதியான இதுகள் செய்து கொடுத்துருக்கிறேன். தண்ணி போட்டுக்கணும் வந்தீங்களே. ஆறாவது பிளாட்ஃபார்ம் போகிறதுக்கு சனம் முண்டி அடிச்சு கொண்டு நிற்குது. ஆறாம் நம்பர் வெள்ளை 6 மணி 10 நிமிஷம். நாங்கள் 2 பேரும் இப்போ இன்னும் 5 மணி தியானத்துக்கிட்ட ஒரே இடத்துல பக்கத்தில் இருந்து கதைச்சி கொண்டு ரொமான்ஸ் பண்ணிட்டு போகிறோம். அப்படி தானே சண்டை பிடிக்க மாட்டோம். வரைக்கும் சண்டை பிடித்து நாங்கள் இல்லை தானே. சரி யாரோடையால் சண்டை பிடிக்க மாட்டோம். எனக்கு வேணாம்.
வந்து இறங்கி விட்டோம். போய் சேர்ந்த மாதிரி அங்கே மூத்தவர் வந்து பார்த்து கொண்டிருந்தவர் இங்கே எளியவர் வர போகிறார் எங்களை கூட்டுறதுக்கு. பார்ப்போம். இதுதான் பிள்ளைகளை பெற்று வச்சுருக்கானு சொல்கிறது. நிறைய பிள்ளைகளை கூட குறைய பெற்று வச்சுருக்கானு சொல்கிறது. புதுக்காப்பாட்டி தான் வயசு மணி நேரத்தில் இருங்க அப்படியே வேலை இங்கே காணிலாங்களே தெரியாது. சரி என்னதா ஏசி இப்போ தான் போடல. ஆனால் முதலே பூட்டியிருக்கேன். இது வேற இது ஏசி வாங்க காருக்கு எங்கே இருக்க தெரியல. மெஸ்ஸி சபீன் மெஸ்ஸி போக்குவா பார்த்தீங்களோ. நாங்கள் எங்கிட்ட விட்ட வந்து சேர்ந்துட்டோம். வாங்க. வீட்டை வந்துட்டோம். நிறைய வேலைகள் இருக்குது. என்ற பூக்கன்றுகள் எல்லாம் என்ன மாதிரி வரவேற்குது பார்த்தீங்களே. மலர்களே சற்று ஓய்வெடுங்கள், நான் வந்து விட்டேன், நான் வந்து விட்டேன். இப்போ எனக்கு முக்கியமான விஷயம் நடந்தது என்னென்னு சொன்னால், வந்து சேர்ந்துவிட்டோம். ஆனால் நான் வரைக்கும் அந்தரப்பட்டு கொண்டு வந்தேன்னா என் தோட்டத்தை போய் பார்க்கணும். நாளைக்கு தோட்டத்தை போய் பார்ப்போமா? நீங்களும் பாருங்க என்னோட எல்லாருமா போய் தோட்டம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்க, கொஞ்சம் சித்தல் மிளகை சின்ன சின்னதாக பிடுக்கி கொண்டு வந்து காய போட்டுறேன். அந்த மாதிரி இருக்கு. தி நெக்ஸ்ட் டே அவசரமாக எங்கே போகிறேன்னு பார்க்குறீங்க. என் தோட்டத்தை பார்க்க போகிறேன். 5 நாளாக 5 நாள் இல்லை 6 நாள். இப்போ வெள்ளிக்கிழமை வலிக்கிட்டது. வெள்ளி இன்றைக்கு என்ன கிழமை? இந்த வியாழனு. வெள்ளியோட வெள்ளி 8 ஒன்று கழிச்சால் வியாழன் 7 நாள். 7 நாளாக தோட்டத்தை பார்க்கல. ராத்திரிக்கு அங்கே இருந்து துளுசில் இருந்து வந்து உடனே போய் பார்க்க முடியலை. ராத்திரி சாமான் போச்சு. 12 1 மணி வரைக்கும். ஏன்னா 1 மணி ஆச்சு. இரவு தம்பி வந்து ஊட்டிக்கிட்டு வந்தவன் பாருங்க போய் பார்ப்பேன். நான் நினைக்கிறேன் காய்கறிகள் நிறைய கிடைக்கும். ஆயவானும் ஓடியாங்க. அதாவது வந்து இதில் ஒரு விஷயம் சொல்லட்டே என்னன்னு சொல்லி, இந்த இதை பார்த்தால் ஒரு பிள்ளையை பார்க்குற சந்தோஷம் என்ன பார்க்கறனைக்கு. இது போன்ற காணியெல்லாம் கைவிட்டாவுக்குள்ள கிடக்குது. வேறுங்க என்ற பரடைஸுக்கு உங்களை அழைத்து செல்கிறேன்னா, டட்டடேங் டட்டடேங் என்னுடைய பரடைஸை பாருங்கள், என்னுடைய சொர்க்க பூமியை பாருங்கள். அந்த மாதிரி இருக்குது. என்னென்னு சொன்னால் இன்றைக்கு நிறைய காய்கறிகள் கொய்ய வேண்டி கிடக்கு. அதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால், முதல் நான் ஒரு ஆளுக்கு நன்றி சொல்ல வேணும். யாருக்கு சொல்லுங்க அப்போ? என்ற கவனமா என்ற தம்பி கொண்டிலுக்கு. இப்போ நாங்கள் இங்கே இல்லாத நேரத்தில் இதுகளை எல்லாம் பார்த்து பராமரித்து வாடாமல்
பயிர்களை நான் பார்க்குற மாதிரி பார்த்தது அவன்னு தான் சொல்லுவேன் என்ன. அப்போ அவளுக்கு முதல் ஒரு சல்யூட், ஒரு தேங்க்ஸ். பாருங்க உள்ளுக்குள்ளே போவான். இங்கே பாருங்க, இந்த செவ்வந்தி இலையும் சீனியாசையும் சிரித்து கொண்டு இருக்குது. என் தங்கச்சி அந்த பூஞ்சி விதை என்ன மாதிரி பூத்து குலுங்கி காய்ச்சி குலுங்குது. வாரமுறங்க உள்ளு கொண்டு போய் காட்டுறேன் உங்களுக்கு. ஆள் தோட்டத்தில் காய் வச்சு விடுது. கீரை ஏன் வேரோட விடுங்க நீ. பாருங்க என்ற முருங்கைக்கண்டின்ற இதுகள்லாம் கொஞ்சம் கேள்விக்குறியாக இருக்குது. கொண்டு நல்ல இதாக வருதாண்டே. மருந்து அடித்து விட்டு நான் முருகத்தை வேப்பண்ணியோ அது போட்டு மருந்து அடித்து விட்டு நான் கரகம்புல், கீரை, அப்படியே பாரம்பரிய கருவேப்பிலை. அது வந்து கருவேப்பிலையே செவ்வந்தி மறைச்சி போட்டுது. முந்தி வந்த கொம்பை பிந்தி வந்த செவி மறைக்கிறதா அப்படின்னு சொல்லி நான் கருவேப்பிலை நட்டு இவ்வளோ காலம். இப்போ அது வந்து மறைச்சி போட்டுதான். பாருங்கள், இதில் பூசணியால், தக்காளி எல்லாம் காய்ச்ச குலுங்குதுன்ற நிறைய தக்காளி கொடுங்க வேணும். மல்லிகை, இந்த இதில் என்ன உண்டு, இந்த என்ன சொல்லுங்க, என்ன வேறுன்னு சொல்கிறது, கற்பூரவள்ளி. அது இருக்கா நாங்கள் இனி பிடிங்கி நட வேணும். வேர் வச்சு விடுது, எடுத்து சின்ன மண்ணுக்குள்ளே போடணும். வாழை, கத்தரி எல்லாம் ஏமான காய்கள் இருக்கான்னு நினைக்கிறேன். ஒருக்கா பின்னிறம் வந்து ஆய்வம் நிறைய காய்கள் இருக்குது. கத்தரி, மிளகா, இங்கே வேறுங்க மிளகாய்கள் எல்லாம் காய்ச்சி குலுங்குது. இதில் இந்த மிளகாயெல்லாம் எனக்கு இருக்கான். இந்த வேறுங்க இந்த வெள்ளையாக கொஞ்சம் பச்சையாக தெரியுது, அந்த மிளகாயில் இருக்கான். பூசணி, இங்கே வாருங்க பூஞ்சிக்காய் என்ன மாதிரி குலுங்குதுன்னு சொல்லி. இது இந்த காய் தான், என்ன காயாண்டு தெரியல. வெள்ளரிக்காய் இருக்குமோ? ஏன் தூக்கிக்கலாமா? இந்த பூசணி அப்படியே இருக்குது. நான் அப்போ பயந்து கொண்டு இருக்கிறேன். நான் என்னது சொல்லுங்க, அப்போ பூசணிங்க யாரும் பிடிங்கி கொண்டு போடுவாங்களோன்னு சொல்லி. இங்கே வேறுங்க பக்கத்து வீட்டுக்காரன்ட்டு திராட்சை இஞ்சால் வந்து காய்ச்சி குலுங்குது. மற்றது பாவல் படந்து கொண்டு இருக்குது. இதில் என்ன சிக்கல்னு சொன்னால், இன்றைக்கு ஒரு பாவல் கட்டாயம் பிடுங்க வேணும். ஏன்னு சொல்லுங்க, அது வந்து நுனியில் கருகத்தை வாங்கி விட்டுது. இன்றைக்கு இதை பிடிங்கி கொண்டு போய் இங்கே பாருங்க, பிடிங்கி கொண்டு போய் ஒரு சின்ன பொரியல் வச்சு கொடுப்போம். ஒரு பாவல் காணாதான். அங்கே கொஞ்சம் மிளகா பழங்களை பிடிக்கி காய வச்சு செத்தலாக்கி வச்சுருக்கிறேன். இதையும் காய வைப்பான். இஞ்சாலும் ஏமா கிடக்கு மிளகா பழம். பழுக்க பிடுங்குவான்.
இன்றைக்கு எப்படியும் ஒரு 5-6 கிலோ தக்காளி பழம் தேறுமான்னு நினைக்கிறேன். கூட தேறுமான்னு தான் நினைக்கிறேன். இந்த தக்காளி பழம் செவ்வந்தி பூ பக்கத்தில் என்ன வடிவாக இருக்குது பார்த்தீங்களே. இப்படி தான் நம்ம வைக்கிற தகப்பன் தோட்டத்தில் வர இவருக்கு இடையில அது எங்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் அந்த தோட்டத்தில் தான் சாப்பிட்றது. வச்சிருந்தேன். ஐயா உலகம் அங்கால போகணுமாக்கு வேணும். இங்கே இதில் இருக்குது, முதலாவது மரத்தில் இருக்குது. இந்த முதலாவது மரம் உங்க கட்டி விடணும் வேலை எல்லாமே. விட்டா சேர்ந்து பழுதாப்போ. அப்படி தானுங்க. இது எங்கே வைக்க போறீர்கள்? ஆனால் உண்மையாக பார்த்தால் பந்தயம் பிடிச்ச நான் உண்டை திராட்சை தான் அந்த மாதிரி வந்திருக்கேன். கொஞ்சம் அது கொஞ்சம் முழுவா இல்லை, அதை எடுங்க. பழக்கலாமோ தெரியல. விட்டா பழக்கம். விட்டா பழக்கம். இங்கே இருக்கட பழக்கம் ரெடி சாப்பிட்டு பாருங்க அவன். நல்லா இருக்கு. அப்போ அது இருக்கட்டும். இந்த அடுத்த முறை பிடுங்க. நாளைக்கு பிடுங்குவா. இதை விட்டுங்க. அதில் விட்டுங்க. நல்ல பெரிய முழுமுழண்டு அந்த மாதிரி பொரிச்சு புட்டு விட்டு சாப்பிட சூப்பராக இருக்குமேனே. அந்த 2 கத்திரியே மடுங்க. மடுங்க, மற்றதையும் மடுங்க. கீழே இருக்காம நிலத்தில் முட்டுறதை எடுத்து விட்டால் நல்லது இல்லை. ஓகே, வேறு என்ன கத்திரி இருக்குது? வரேன். இங்கே பார்த்தீங்களே குண்டு உண்டா குண்டு கத்தரிக்காய். நான் பாருங்க, இதுகளெல்லாம் காய்ச்ச முடியும். மரம் பேரந்தாங்கால் விழுந்தாலும் விழுந்துவான். நான் நீங்கள் இந்த முருங்கை இலையை பற்றி, முருங்கை செடியை பற்றி என்ன சொல்கிறீங்கள்? பாருங்கள், 4 செடி இருந்தது. இதில் ஒரு செடி நல்ல வடிவாக அடித்து போட்டுது. என்னம்மா இது? மணத்தக்காளியா? மணத்தக்காளி இங்கே இதில் இதாண்டது பார்த்தியாளே, ஒரு கதையை கேட்டிருக்கே. இந்த களை பிடுங்குறான்னு சொல்லி இதில் இருந்த மணத்தக்காளி அதை பிடிங்க போட்டேன். அப்போ அதை என்ன கண்டென்ட் எனக்கு தெரியல. திருப்பி நட்டு விடுவோம் வேணாம். அது பேர்ந்து தான் பிடிங்கினா பிறகு தான் என் ஆள் சொன்னால் அது மணல் தக்காளின்னு சொல்லி. மணத்தக்காளியா மணல் தக்காளியா? ஓகே,
தண்ணி ஊற்றி விடுவேன். பூரண கும்பம் தாங்கி நடந்தால் நூலிடை பாவம் தாங்காது, காதலன் கைகள் சேர்ந்து நடந்தால் பாரமும் கொஞ்சம் குறையாதோ. அது வேறு உதாரணத்துக்கு படித்த பாட்டு. இது நான் வேறு ஒன்றுக்கு படிக்கிறேன். என்னென்னு சொன்னால், இந்த போஞ்சி பாருங்க எல்லாம் பாரங்கூடி கொடி கீழே விளப்பான், கொடி கீழே விளப்பாக்குது. இல்லை கொஞ்சம் போஞ்சிக்கு அப்படிங்குவோமா. நாங்கள் அங்கே போக நான் சொன்னேன், நான் அந்த பிள்ளைகிட்ட ஆட்ட என்ற தம்பி வண்டிகள்கிட்ட தான், உங்களுக்கு தேவையாண்டா கொஞ்சம் மரக்கறிகளில் பிடுங்கி கொண்டு போங்க ரெண்டு சொல்லி. அது ஒன்றும் காய் வைக்கல, ஏன் நடு தெரியல. நல்லா அநியாயமாக போகாமல் கொண்டு போகலாம் தானே. இந்த பூஞ்சியை பற்றி நான் ஒரு கதை சொன்னேன் நானല്ലോ. விதை உண்டைக்கு என்ன பூஞ்சின்னு தெரியாது. சரியே, அப்போ என்ன பூஞ்சி? தங்கச்சி. உண்ட தங்கச்சி, அதை சொல்ல உணமேனே. அது உண்ட தங்கச்சி இல்லை, என்ற மனுஷின்ற தங்கச்சி. சரி, அவள் தான் தந்தவ ஊண்டி விட்டுறாங்க. அவைகள் தந்த இதுகளெல்லாம் நிறைய எங்களுக்கு நல்ல பலனை தந்திருக்கு. இதுதான் சொல்லணும், அவைகளுக்கு நன்றி சொல்ல வேணும். ஆனால் இது கொஞ்சம் நாங்கள் முதலே தெரிஞ்சிருந்தால் இதுன்ற விளையாட்டு இப்படி கண்டு இந்த மாதிரி கொடியாக வளருமோன்ற பாதுகாப்பாக செய்திருக்கலாம். என்ன சில நேரங்களில் கொடுக்குற ஆக்கள் கொடுத்தால் என்ன நல்ல அந்த கொடுக்குற வேண்டுற ஆக்கள்கிட்ட செழிப்பாக வளரும். ஐயா, இந்த இது இதாண்டு போச்சு. எது தடிக்கு நீங்கள் முண்டு கொடுக்கணும். பின்னேரம் வந்து நியாயமான வேலை இருக்குது பாருங்க. எங்கே என்ன மாதிரி நேரம் தெரியாது. நாங்கள் இப்போ முக்கியமாக வந்தது இந்த கண்டுகாலிகளை பார்க்க வேணுன்றதுக்காக வேண்டியும், மற்றது எனக்கு ஒரு நாள் கூட அங்கே தரிச்சு நிற்க முடியல. எங்கே துளிச்சில் மகன் வீட்டில், அது மகன்ற பிள்ளைகள் எல்லாம் பேர பிள்ளைகள் எல்லாம் என்னுடைய அந்த மாதிரி இங்கே வேறுங்க இப்படி தெரிவிப்பார். எல்லாம் அந்த மாதிரி என்னோட. நன்றி கொண்டார்க்கும் ஓய்வுண்டாம் ஓய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகற்கு ரெண்டு என்ற பேரன் வீட்டன் படித்தவன். சரியோ, அப்போ இந்த கண்டுகள் இந்த வளர்ச்சியையும் காய்கறிகள் நாங்கள் பிடுங்கிறதுகளையும் பார்க்க எங்களுக்கு அந்த விதை தந்தவையை நாங்கள் நினைவு கூற வேணும், சொல்ல வேணும். பாருங்க கொஞ்சம். மற்றது அதே நேரத்தில் எங்களுக்கு நாங்கள் விட்டுட்டு போய்க்கிற பிள்ளைய பார்த்தா மாதிரி பார்த்தா தம்பி பஞ்சாதி அவளுக்கு நன்றி சொல்லத்தான் வேணும். அப்படியே காஞ்சி ஒரு கிழமை அந்த வெயிலுக்கு காஞ்சி கலவோட போயிருக்கு. என்ன நான் சொல்கிறேன் உண்மையே இல்லையா? அது சிலருக்கு இருக்குது, அப்படி சிலருக்கு சிலரை கேட்கவே கூச்சமாக இருக்கும். நானும் நல்லா பிளங்குறது இல்லை, சிலரோட பிளங்குறதுக்கே பயமாக இருக்கும், உதவி கேட்குறதுக்கு கூச்சமாக இருக்கும். ஆனால் சிலர்கிட்ட கேட்கலாம், அவர்கள் செய்வினை. அதுக்காக வேண்டி அவர்களுக்கு கஷ்டம் கொடுக்குறது வேண்டி இல்லை, கஷ்டம் கொடுக்கப்படாது. நாங்கள் அவர்களுக்கு கஷ்டம் இல்லாமல் இதனக்கூடிய வேலைகளை செய்ய வேணும். இதுக்கெல்லாம் நிறைய கிடக்குது. பேருந்து வந்து படுங்க. குடமிளகாய் குடமாரி கிடக்குது, நல்ல பெரிய மிளகாய். என்ன சரி, நாங்கள் இப்போ அறுவடையை இதோட முடிக்க போகிறோம். நிறைய அறுவடை இருக்குது. போன முறை என்ன என்று சொன்னால், போன முறை எங்களுக்கு மெஜிக் செல்லையாவும் மிஸ்ஸி செல்லையாவும் ராதிகாவும் வந்து எங்களுக்கு உதவி செய்தவை. இன்றைக்கு நாங்கள் 2 பேரும் தான். நேற்று பிரியாண கலைப்பு, பெரிய கலைப்பு சொல்லித்தரவில்லை. பாருங்க, அதில் வந்து ஒரு சுரக்காண்டு இருந்தது பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி அந்த கண்டு பாடி போச்சேனே. இங்கே பாருங்க, இந்த வாழை குட்டி கண்டு வளருது.
சுரைக்காய் கிடந்து தூங்குது என்றால் இது அபகரிப்பு வேலை. இந்த முதல் ஒல்லாந்தர் போர்த்துகேயர் வந்தாங்க, பேருந்து ஒல்லாந்தர் வந்தாங்க, பேருந்து ஆங்கிலேயர் வந்தாங்க. சரியோ, எங்கள்ட நிலங்களை எல்லாம் அபகரித்தாங்க. எழுதி போட்டு தங்கண்ட இடம் வந்து சொன்னாங்க. எங்களை எல்லாம் பிரித்து போட்டு நல்ல வடிவாக தாங்கள் போய் சந்தோஷமாக எங்கள்ட செல்வங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு வந்தாங்க. அது மாதிரி இங்கே ஒரு ஆள் வந்து என்னுடைய திராட்சை பச்சை திராட்சையை வெட்டி களவெடுத்து போட்டு சொல்கிறா தன்னுடைய திராட்சை தோட்டம்னு சொல்லி. இது அந்த போர்த்துகேயர்கிட்ட ஒல்லாந்தட்ட ஆங்கிலேயர்கிட்ட இது மாதிரியே இல்லையா? நீங்களே கொண்ட கருத்து பட்டியலை இதை சொல்லுங்க இருக்கா. இன்றைக்கு அம்மோ அறுவடை நாங்கள் தனியைத்தான் செய்தோம். நானும் இந்தியாவில் வந்து இங்கே பாருங்க என்ன பழம், திராட்சை பழம் அந்த மாதிரி தான் வந்திருக்கு. போஞ்சி ஒரு கறிமிளகாய் இனம், பாவக்காய் ஒன்று தான் வந்தது, மிளகா பழுத்து கிடக்கு, மற்ற கத்தரியில் பல இனங்கள், அதோடைய ஒரு குடமிளகாய் உண்டு, தக்காளி மனம் போல் எங்கட கீரை. இதில் 2 விதமான கீரைகள் இருக்குது. ஒரு கீரையை காண இல்லை. இங்கே எங்கட ஊர் கீரை கிடக்கு, சிவப்பு கீரை கிடக்கு, 3 விதமான கீரைகள். சரியோ, எல்லாம் இன்றைக்கு அந்த மாதிரி ஒரு பெரிய அறுவடை விளைச்சலண்டா சொல்லு தரமில்லை. சரியோ, என்ன நிறைய எக்கச்சக்கமாக கிடக்குன்னு எங்களால் பிடுங்க முடியல. சரியோ, வெயிலும் தான் பிடுங்க முடியல. வெயில் என்ன பெரிய வெயில் என்ன இதில் போதே இப்படி அருகம்புள்ள என்ன மாதிரி கண்டு இருக்கட்டு வேறுங்க, முருங்கையில் என்ன மாதிரி இருக்கட்டு வேறுங்க. அப்போ நாங்கள் இதோட இந்த காணொலியை நிறைவு செய்ய போகிறோம். நேற்று அவசரமாக ஆளை இழுத்து கொண்டு அங்கே நிற்க மனமில்லாமல் என்ற வீர பிள்ளைகளை எல்லாம் நான் கண் கலங்கி கொண்டு என்னை விட்டு பிரிய மனமில்லாமல் அந்த கடைக்குட்டி என்னுடைய அந்த மாதிரி சரிய செல்லக்கண்ணன் பேர் வச்சிருக்கிறேன். இது ஐயா கண்ணா, அது செல்லக்கண்ணு ஓ என்று சொல்லுவார் பேர் வச்சிருக்கிறேன். அவைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்த நாங்கள் இந்த கண்மணிகளை பார்க்கணுன்றதுக்காக வேண்டி இனி ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா நாங்கள் போய் பார்ப்போம். வேறு என்ன, இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும், இந்த தோட்டம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், மல்லிகை ஊற்றுருக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றாக்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னு சொன்னால் அவர்களையும் இப்படி தோட்டம் செய்ய சொல்லுங்கள். மற்றது வேறு என்ன நான் சொல்கிறது, முதல் பார்க்குறது தான் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்கள். என்றும் உங்களுடைய தமிழ் கலவனும் கிளவியுமா.